ஸ்கின்ல நெறைய பிரச்சனை இருக்கு. என் ஸ்கின் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. ஆக்னியா இருக்கு, ட்ரையா இருக்கு, இச்சிங் ஆகுது, இரிட்டேஷன் ஆகுது. இந்த மாரி பல ஸ்கின் கேர் பிரச்சனைக்கு பலவிதமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல நீங்க யாராவது இந்த 5 ப்ராடக்ட்டே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இன்னையோட ஸ்டாப் பண்ணிருக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க எவ்ளோ காசு இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிசல்ட் வரப்போறதில்ல. வேஸ்ட் ஆஃப் மனி. ஸோ இதுக்கு பதில் நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்க ஜெய்ஷி ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கண்டென்ட்ல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். அந்த 5 வேஸ்ட் ஆஃப் மணி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஆயில்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து என்னோட ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது, ஸோ க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டு ஃபேஷியல் ஆயிலில் வந்து காசை கொட்டுறீங்களோ, ஃபுல்லாக வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி அடுத்த ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா கொச்சன்னு நிறைய ஆக்னிஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா வந்து ஆயிலுக்கு என்ன தன்மை இருக்குன்னா நம்ம போர்ஸை வந்து கிளாக் பண்ணுற ஒரு தன்மை இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகாது. லைக் காம்பினேஷன், சென்சிட்டிவ், ஆயிலி, ஆக்னி ப்ரோன் ஸ்கின், இந்த 4 ஸ்கின் டைப்புக்குமே வந்து செட் ஆகாது. ஈவன் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னாலும் இதுக்கப்புறம் நீங்கள் ஆயில்ஸை யூஸ் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கணும்னு நினச்சிட்டு பண்ணிங்கனாலும் உங்கள் ஸ்கின்ல ஆக்னிஸ் வருமே தவிர வேறு எதுவும் வராது. ட்ரை ஸ்கின்னுக்கு மேபி செட் ஆகலாம். ஸோ இதுவரையும் யூஸ் பண்ணி செட் ஆனவங்க சொல்லலாம், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் ஆகலையேன்னு. யூஸ் பண்ணவங்களெல்லாம் விடுங்க. யூஸ் பண்ணாதவங்க புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து காசை இன்வெஸ்டே பண்ணாதீங்க. ஃபேஷியல் ஆயில் இஸ் மித். இதெல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வராது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேட் ரோலர். ஸோ இந்த ஜேட் ரோலர், குவாஷா, இது ரெண்டுமே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நைக்காலையும் சரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த 2 ப்ராடக்ட். அதாவது நம்ம கையை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த ஜேட் ரோலர் இல்லைனா வந்து குவாஷான்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மார்பிள் மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணால் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும், பொலிவாக இருக்கும். ஸ்கின்னில் வர பிரச்சனையெல்லாம் ஓடி போய்டுன்னு நினச்சி இதுக்கு காசை கொட்டுறீங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா வந்து நீங்கள் இதில் பண்ணுற ஒரு மசாஜை வந்து நீங்கள் நார்மலாக கையில் அப்ளை பண்ணிங்கன்னாவே போதும், சூப்பராக வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் இதையெல்லாம் வாங்கி தான் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணணும், அதுலேருந்து ரிசல்ட் வரணுங்கிறது வந்து ரொம்பவே மித்துங்க. ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இதை யூஸ் பண்ணுங்க இது சரியாயிடும், அதை யூஸ் பண்ணுங்க அது சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி புது ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து காசு தயவு செஞ்சு கொட்டாதீங்க. நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்க்ரப். ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், சஜஷனும் பண்ணியிருக்கேன். அட்லி ஒரு 2 தடவையாவது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு. அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபிசிக்கல் ஸ்க்ரப் அண்ட் கெமிக்கல் ஸ்க்ரப். கெமிக்கல் ஸ்க்ரப் வந்து நான் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து பீலிங் சொல்யூஷன் சொல்லுவாங்கல்ல அது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்க்ரப். இது காலங்காலமாக வந்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட், பெட்டி கடையில், இந்த மாதிரி நிறையா இடத்துல நம்மளுக்கு இந்த எவர் யூத் ஸ்க்ரப்னு எல்லாம் வரும் இல்லையா, அந்த ஸ்க்ரப் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக கையில் எடுத்து நம்ம ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து சூப்பராக குட்டியாக கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கிழியும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்னி வந்து நிறைய படையெடுத்துக்கிட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி, ஆக்னி ப்ரோன் ஸ்கின், சென்சிட்டிவாக இருந்ததுன்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கு பதில் நம்ம கெமிக்கல் ஸ்க்ரப் கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னா கம்ப்ளீட்டாக எந்த ஸ்க்ரப்பையும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆயிலி, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து கெமிக்கல் பீலிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப 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 சேஃபஸ்ட் சைட். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்க்ரப்புக்கு மாற்றி காசு கம்மி பிராண்ட்லேயா இருக்கட்டும், நிறைய பிராண்ட்லேயா இருக்கட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற 4th ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க். இது கூட ட்ரெண்டிங்காக இப்போ நான் 2-3 வருஷமாக நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கேன். ஒரு பிராண்டில் வர ஆரம்பிச்சதுன்னா நிறைய பிராண்டில் வந்து இப்போ ஷீட் மாஸ்க் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீசண்டாக ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஷீட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த கார்னியரோட ஷீட் மாஸ்க். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அக்கம் பக்கத்து கடையிலையாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்லையாக இருக்கட்டும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஷீட் மாஸ்க். இதை போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் அப்படியே பயங்கரமாக பிரைட் ஆகும், ஷைன் ஆகும், கலர் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும், அதுக்கப்புறம் ஹைட்ரேஷனாக இருக்கும், அப்படி இப்படின்லாம் நிறைய இதுக்கு ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷீட் மாஸ்கோட உண்மையான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இல்லைனா வந்து ஒரு சிம்பிள் ஹைட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷீட் மாஸ்க். இதை போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து க்ளீன் ஆகும், கிளியர் ஆகும், வெள்ளையாகும், பிக்மெண்டேஷன் எல்லாம் போகும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிட்டு தெரியுறாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஷீட் மாஸ்க் எல்லாம் என்னைக்குமே. இது வந்து ஒரு
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தவிர இதுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வேறு எதுக்காவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைட்ரேஷன் வந்து நம்மளுக்கு நார்மலாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாவே கிடச்சிடும். அதுக்காக நீங்கள் ஒரு 5-10 நிமிஷத்துக்கோசரம் நீங்கள் இந்த ஷீட் மாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு 150 ருபீஸ் செலவு பண்ணணுங்கிறது ஒரு அன்னெசரி திங். 5ஆவதாக ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கார் ரிமூவர் க்ரீம். ஸோ இந்த ஸ்கார்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற ஒரு க்ரீம் இருக்குது இல்லையா, இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. நான் கூட வந்து இந்த ஸ்கார் ரிமூவிங் க்ரீம் வந்து வாங்கியிருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிலையும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி முடிஞ்சு அந்த மார்க்ஸ் எல்லாம் ஸ்டச் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்காரை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கூட நான் அந்த க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய வயிற்றுலலாம் போட்டிருக்கேன். ஆனால் எந்த வித ஸ்காரையுமே இது வரைக்கும் ரிமூவ் பண்ணதில்லை. என்னோடய காசு போனது தான் மிச்சம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறைய ஸ்கார் ரிமூவிங் க்ரீம் வந்து வருது. எந்த ஸ்காரையும் வந்து இந்த க்ரீம் வந்து ரிமூவ் பண்ண போகிறதில்ல. அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும். நம்ம ஸ்கின் தான் வீணாகும். ஸோ எதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு, ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது போகவே போகாது. அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நம்புறீங்களோ இல்லையோ, நம்ம வந்து ஒரு வேளை நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டெய்லி வயிற்றில் 4-5 ட்ராப் கோகோனட் ஆயிலை வந்து ஒரு 3-4 தடவை ஒரு நாளைக்கு அப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராது. அது போக நீங்கள் வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பு விரியும் போது அந்த இடத்துல ஒரு மார்க்ஸ் மாதிரி வரும். அதுதான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸோ இதுக்கு ரிசல்ட் நீங்கள் வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறது. உங்கள் வெயிட்டை வந்து எப்பயுமே ஒரே லிமிட்டில் கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுங்கிற ப்ராப்ளமே வராது. வயிற்றில் அந்த ப்ரெக்னென்சி லேடிஸ் சொன்னா இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயிலோ இல்லைனா கோகோனட் ஆயிலோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிட்டாவே போதும். காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ஈவினிங், நைட்ஸ் அந்த மாதிரி 4 தடவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது தான் வந்து ட்ரையாக இருக்கும்போது இந்த மார்க்ஸ் எல்லாம் வருது. ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டாவே போதும். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த 5 ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் தயவு செஞ்சு காசை வந்து வேஸ்ட் பண்ணி உங்கள் காசை கரியாக்காதீங்க. கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் வேறு ஏதாவது நல்ல ப்ராடக்ட்டில் காசை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் இன்ஃபர்மேஷனான டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். பாய்.